ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் வாஸ்தவராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான கலை. இந்த ஜோதிடம் என்ற கலையின் மீதும் இந்த ஆன்மீகத்தின் மீதும் மற்றும் மருத்துவத்தின் மீதும் அல்லது மருத்துவ ஜோதிடத்தின் மீதும் ஒரு அலாதி பிரியம் உண்டு. அதில் நான் கடந்து வந்த பாதையில் நான் கண்ட தகவல்கள், நான் பார்த்த அனுபவத்தில் நேரில் கண்ட நிகழ்வுகள், இவைகளை அனைத்தையுமே உங்களுக்கு பதிவாக தருகிறேன் என்பதில் மாற்ற கருத்தில்லை. நிறைய தகவல்கள் ஜோதிடத்தில் சொல்லிக்கொண்டு வருகிறேன். இந்த ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள், குறிப்புகள் மற்றும் நிகழ்வுகள் அனைத்தும் நான் நேரில் பார்த்தவைகளே. அதனால் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு ஜோதிடர்களும் மறுபடியும் நண்பர்களும் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உற்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் மனிதர்களை உற்று கவனிக்கும் மனோபக்குவம் இருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நடைமுறையில் ஒத்து வருவதை கண்டிப்பாக உணர முடியும். அந்த வகையில் இன்று ஜோதிடம் என்ற ஒரு தலைப்பில் ஒரு தொடர் பதிவில் ஒரு பதிவு. அந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கை துணை எப்படி இருக்கும், அழகானதா, அறிவானதா மற்றும் உடல் பலமானதா என்பது சார்ந்த ஒரு சின்ன தகவல்கள் இந்த பதிவு. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது மட்டுமே வாழ்க்கை துணையினுடைய நிலை அல்லது மனைவியினுடைய நிலை மற்றும் கணவனுடைய நிலை சார்ந்த தகவலை தெளிவாக அடையாளம் காட்டுகிறது என்பது நடைமுறை அனுபவத்தில் எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்துவிட்டோம். அந்த வகையில் புதன் 7ஆம் வீட்டில் நின்றால் அழகான மனைவி அமைவாள். இல்லற வாழ்க்கை திருப்திகரமாக இருக்க வேண்டும் என்றால் 7ஆம் வீட்டில் பாவக்கிரகம் இல்லாமல் காலியாக இருப்பது என்பது சாலச் சிறந்தது. குறிப்பாக சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது ஆகிய பாவக்கிரகங்கள் தனியாகவோ கூட்டாகவோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வாழ்க்கையில் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் இயல்பு வாழ்க்கைக்கு பொருந்தி போக முடியாத குணாதிசயங்கள் உள்ள வாழ்க்கை துணை அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் வீட்டில் தீயக்கிரகம் ஏதும் இல்லாமலும் சுபக்கிரகத்தினுடைய பார்வை 7ஆம் வீட்டிற்கு கிடைத்தால் நல்ல வாழ்க்கை துணை அமைவால் 7ஆம் வீட்டிற்குரிய கிரகம் ஆட்சியாகவோ உற்சவமாகவோ நட்பாகவோ பலம் பெற்றிருந்தால் ஒரு நல்ல மனைவி அல்லது வாழ்க்கை துணையம் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. 7ஆம் இடத்திற்கு 1, 5, 9, 3, 7, 11ஆம் இடங்களில் சுக்கிரன், செவ்வாய், சந்திரன், குரு இவர்கள் இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை துணை அழகாக இல்லாவிட்டாலும் அருமையான குணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இதே போல பெண்ணின் ஜாதகத்தில் வரக்கூடிய கணவன் எப்படி அமைவார் என்பது சார்ந்த விஷயத்தை 7ஆம் இடமும் 7ஆம் வீட்டில் நின்ற கிரகமும் 8ஆம் வீட்டிலோ பாவக்கிரகங்கள் இருந்தாலோ அல்லது கணவன் சரியாக அமைவதில்லை என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இல்லற வாழ்க்கையில் ஜாதகத்தை வைத்து வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி அமைவார் என்பதை கண்டுபிடித்தீர்களோ அதே போலத்தான் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தை வைத்தும் வாழ்க்கை துணை எவ்வாறு இருப்பார் என்பதை துல்லியமாக கணித்துவிட முடியும். அப்படி கணிக்க முடியவில்லை என்றால் நமக்கு போதிய அனுபவம் இல்லை அல்லது போதிய ஜோதிட கல்வியில் பற்று இல்லை அல்லது தேர்ச்சி இல்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கும். இப்பொழுது ஒரு ஆணின் ஜாதகத்தை வைத்துக்கொண்டு பெண்ணை இறுதி வரை காப்பாற்றுவாரா என்பதை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று சொல்லலாம். ஆணின் ஜாதகத்தில் ஜனன லக்கணத்திற்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சூரியன் இடம் பெற்றிருந்தால் கணவன் திறமையாக சம்பாதித்து கணவன் மனைவியை கண்ணீர் சிந்தாமல் காலமெல்லாம் காப்பாற்றக்கூடிய தகுதியுள்ள ஆண்மகனாக இருப்பான் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் ஆகிய வீடுகளில் ஏதேனும் ஒரு வீட்டிலிருந்து அது குருவினுடைய பார்வையோ லக்னத்துக்கு 9க்குரியவனுடைய தொடர்போ இருக்கும் பட்சத்தில் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அமைந்த 7ஆம் இடத்துக்குரியவனுடைய நின்ற நிலை சார்ந்த தகவலை அனுசரித்து பெண்களுக்கு ஆடை ஆபரணங்களை சேர்த்து வாங்கி கொடுத்து திருப்திப்படுத்துவார் மற்றும் அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய தகுதியுள்ள ஒரு ஆண்மகன் வாழ்க்கை துணையாக வந்து சேருவான். ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் ஜனன லக்கினம், ஜனன ராசி ஆகிய 2 ராசிகளும் பெண் ராசிகளாக இருந்து அந்த ராசிகளில் சுபக்கிரகங்கள் இருந்தாலும் பார்த்தாலும்
சுபகிரகங்களுடைய தொடர்பு பெற்றாலும் ஒரு பெண்ணின் இறுதி காலம் வரையிலும் நல்ல ஆடை ஆபரண சேர்க்கையுடன் வாழக்கூடிய தகுதி இருக்கிறது என்பதை சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். சூரியனும் சுக்கிரனும் கூடியுள்ள ஒரு ஆணுக்கு சுக்கிரனும் சூரியனும் கூடியுள்ள ஒரு பெண்ணை திருமணம் செய்வது சாலச் சிறந்தது. அப்பொழுதுதான் வாழ்க்கை ஒற்றுமையாக இருக்கும். செவ்வாய் தோஷம் ஒரு ஆண்மகனுக்கு இருந்தால் பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம் அமைவது என்பது ஒருவருக்கொருவர் ஈடு கொடுத்து வாழக்கூடிய தன்மையை தந்துவிடும். இரண்டாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கக்கூடிய மனைவிக்கு அதே அமைப்பு உள்ள ராகு கேது உள்ள வாழ்க்கை துணை அமைந்தால் அவர்களுக்குள் பிரச்சனைகள் இருந்தாலும் பிரிவினை இல்லாமல் காலத்தை ஈஸியாக கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. பெண்ணுக்கு கால சர்ப்பதோஷம் அமைந்தால் ஆண்களுக்கும் கால சர்ப்பதோஷம் அமையும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக அமைகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அழகான மனைவியோ கணவனோ எவ்வாறு அமையும் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அழகுள்ளவனாக இருப்பார். அவளுடைய ஜாதகத்தில் 7ஆம் வீட்டில் சந்திரன் இருந்தால் கணவன் அழகுடையவனாக இருப்பான். 1ஆம் வீட்டில் புதனும் சந்திரனும் கூடியிருக்கில் பல கலைகளை கற்றிருக்கக்கூடிய வாழ்க்கை துணை வந்து சேரும். 1ஆம் வீட்டில் சந்திரனும் சுக்கிரனும் கூடியிருந்தால் சுகமான வாழ்க்கை வாழக்கூடிய தகுதி இருக்கும். ஒருவர் ஜாதகத்தில் 7 8ஆம் அதிபதி 7ஆம் வீட்டு அதிபதி குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலிருந்து குருவினுடைய பார்வை பெறும் பொழுது இளம் வயதில் திருமணம் நடைபெறும். அந்த திருமணத்துக்கு பின் செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும். 7ஆம் வீட்டில் குரு இருந்து பாவர்களுடன் இணையாமலோ பார்வையோ பெறாமலோ இருந்தால் இளம் வயதில் திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கிறது. 7ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்து ஒருவருடைய ஜாதகத்தில் தீய கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து தீய கிரகத்தினுடைய சேர்க்கை பார்வை இல்லாமல் இருந்து தீய கிரகத்தினுடைய நட்சத்திர சாரத்தை பெற்று தீய கிரகத்தினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சுபமாகவும் அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. 1ஆம் வீட்டு அதிபதியும் 7ஆம் வீட்டு அதிபதியும் 5 7 9 11 அமைய பெற்றிருந்தால் அவர்களுக்கு இள வயதில் திருமணம் அமையும். திருமணம் அமைந்தாலும் கூட அவர்களுக்குள் சலனம் ஏற்பட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. 7ஆம் வீட்டுக்குரியவன் சுப கிரகங்களோடு சேர்ந்து சுப கிரகங்களுடைய பார்வை பெற்றிருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை துணை சிறப்பாக அமைந்து விடுகிறார். லக்னத்துக்கு 2 7 11க்குரியவர்கள் ஒருவருக்கொருவர் பரிவர்த்தனை பெற்றோ தொடர்பு பெற்றோ சார பரிவர்த்தனை பெற்றோ இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலத்தில் வாழ்க்கை துணையை தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தால் அவர்களுக்கு அந்திம காலம் வரை பொருளாதாரம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ஸ்திர லக்கணங்களான ரிஷப லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், கும்ப லக்கணம் இவர்களுக்கு வாழ்க்கை துணை வந்த பிறகு ஒரு பெரிய செல்வமும் செல்வாக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய பொருளாதாரம் சிறப்பாக அமைந்து விடுகிறது. இதில் லக்னாதிபதியும் 7க்குரியவரும் ஒருவருக்கொருவர் சஸ்த அஸ்தமத்தில் இல்லாமல் இருந்தால் போதுமானது. இவர்கள் இருவரும் சேர்ந்து 3 6 8 10 12 இருந்தாலுமே கூட அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி பெரிய பாதிப்பை தருவதில்லை. இப்படி துர்ஸ்தானங்களில் அமையப்பட்டிருப்பின் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊரில் இருப்பவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். வெளிநாட்டில் இருப்பவர்கள் அற்புதமான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இப்படி லக்னாதிபதியும் 7க்குரியவனும் ஒன்று சேர்ந்தோ அல்லது ஒருவருக்கொருவர் திரிகோணத்திலோ அல்லது ஒருவருக்கொருவர் கேந்திரத்திலோ இருக்கும் பட்சத்தில் அது 7ஆம் இடத்துக்குரிய கிரகம் பாவக்கிரகமாக இருந்தாலும் சுபக்கிரகமாக இருந்தாலும் பாவக்கிரகத்தினுடைய தொடர்பு பெற்றிருந்தாலும் சுபக்கிரகத்தினுடைய தொடர்பு பெற்றிருந்தாலும் வாழ்க்கை என்ற படகு அசைந்து 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 அந்த கரையை கடந்து தொட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக 7ஆம் வீட்டுக்குரிய கிரகம் லக்னாதிபதியும் ஒருவருக்கொருவர் கிடாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக அமைகிறது. ஒருவருக்கொருவர் பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கை ரொம்பவும் சிரமப்பட்டு வாழ்க்கை பாதையை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலைகள் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.